கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த நாளில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லி, நம்முடைய அநேக காரியங்கள் இந்த நாளில் இருந்தாலும் இந்த 2024ஆம் ஆண்டு ஐபிஎஸ்சி சபையின் 101வது 3 நாள் மாநாட்டிலே இந்த முதல் நாளிலே கலந்து கொண்ட பல்வேறு ஊர்களிலிருந்து அநேக சிரமங்களின் வழியாக பிரயாணப்பட்டு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இறுதியில் காத்து கொண்டு வருகிற சகோதர சகோதரிகளுக்காகவும், இந்த மாநாட்டை ஆயத்தம் செய்த திருச்சியிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவருடைய நற்கிரிகளுக்காகவும் நம்முடைய பிதாவாக இருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். இந்த நாளியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை. பாவமில்லாத ஒரு வாழ்க்கை எப்பதான் இந்த உலகத்துக்கு கிடைக்கும்? இந்த உலகத்துல பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா தேவனுடைய ராஜ்யத்துல தான் வாழ முடியும். ஏன்னா அங்க பிசாசு இருக்காது, அதனால வாழலாம். சரி, இப்ப இயேசு சொல்றாரு, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இப்ப நமக்குள்ளார எந்த ராஜ்யம் நடக்குது? நமக்குள்ளார தேவனுடைய அவர் தான் நம்ம ஆளுகிறார், கிறிஸ்து தான் நமக்கு தலைவர். அப்ப அதனால நாம எப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம்? தேவனுடைய ராஜ்யத்துல பாவம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியின் மூலியமாக நாம நடத்தப்படுகிறோம். என்ன இந்த பாடத்துக்கு இதுக்கு சம்பந்தம் நினைக்க வேணாம், கண்டிப்பாக இதெல்லாம் நாம சிந்திக்கணும். இப்ப இதுல பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முடியுமா அப்படின்னா, மனிதர்கள் இடத்துல கேட்டால் எந்த ஒரு மனிதனும் பதில் சொல்லும் பொழுது அது முடியாது. ஏன்னா ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் பூமியில ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று நாம அதை நம்ம சொல்றோம், வேதத்துல பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் கேட்ட மக்க, ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? உங்களால முடியும். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த பூமிக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுறதுக்கு தான் பூமிக்கு வந்தாரு, வாழ்ந்தாரு, மாதிரியாகவும் அவர் இருக்கிறார் பார்க்கிறோம். அப்ப யோவான் 11:9 பார்க்கிறோம், இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடர மாட்டான். இப்ப எல்லாரும் பகல்ல வந்தோம், யாருமே அந்த டிச்சில உழுவல. இதே நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு வந்திருந்தோமா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் ரோடு போட்டிருக்கணும்னு என்ன பண்ணுவோம்? அந்த மூலையில கொண்டாந்து வண்டி விட்டு விழுந்திருப்போம். ஏன்னா இருட்டில் நடந்தா நம்ம போற வழி பாதை என்ன பண்ணுது தெரியாது. ஏதாவது ஒரு காரியம் வந்து மாதிரி இடறி விழுந்து விடுவோம். அப்ப இடறி விழாம இருக்குன்னாக்க வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். அதுல இந்த பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான். அதே போல இந்த வருஷத்தினுடைய இந்த வசனத்தை நம்ம பார்த்தோமா, ஏசாயா 8:20 இந்த நோட்ல தான் எழுதியிருக்குது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. எந்த வார்த்தையின்படி நம்ம சொல்லணும், எந்த வார்த்தையின்படி நம்ம கேட்கணும்? சொல்றவங்களும் சாட்சியின் ஆகமத்தையும் வேதத்தையும் அதில் இருந்து தான் என்ன பண்ணணும் சொல்லணும். கேட்கறவங்களும் என்ன பண்ணணும்?
வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்கணும். இல்லைனாக்க இது ரெண்டும் இல்லாத ஒரு கருத்தை சொன்னா அது எப்படின்னா விடியற்காலத்து வெளிச்சம் இல்லாம நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட ஒரு வெளிச்சம் இருக்குது. சும்மா சிம்பிளா அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த வார்த்தையின்படி சொல்லணும் போல இயேசு கிறிஸ்துவும் அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் சொன்னாரு, பிதாவின் அடிப்படையில் தான் அவர் பேசினார். அடுத்து காரியத்தை படிக்கும்போது இப்ப பாவமில்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா முதல்ல யார சொல்லலாம்? பிதாவா இருக்கிற தேவனை நம்ம என்ன பண்ணலாம்? பாவமில்லாதவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அடுத்தது யார சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். நம்மள சொல்ல முடியுமா? மனுஷர்களாகி நம்மிடத்தில் அது சாத்தியமானா என்ன இல்ல, சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துட்டு போனா அது சாத்தியம் தான் சொல்லுவார். எப்படின்னா அவர் வாழ்ந்து பாவமில்லாதவராக வாழ்ந்தார் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்ப லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 முதல் 49 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையின் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்தும் அவரை தேடினார்கள். இந்த வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் இயேசு கிறிஸ்து கவனித்தார். என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து கவனித்தார். அந்த வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் வைத்து இந்த யோசேப்பு மரியாளும் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. பண்டிகைனா என்ன, எப்ப பண்டிகை நடக்குது பார்க்கிறோம், எப்ப பண்டிகைக்கு போகணும், எத்தனை நாள் அங்க இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கணும். எப்ப 12 வயசுக்கு உள்ள அவர் இருக்கும் பொழுது. அப்ப அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை எருசலேமுக்கு போவார்கள். ஒரு வருஷம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி போகும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருப்பாரு? பண்டிகை போயிருக்க மாட்டாரா? ஆனா 12 வயதாகும் போது போன விஷயத்தை தான் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து எருசலேமில் அந்த பஸ்கா பண்டிகை வந்து எத்தனை நாள் பண்டிகை கொண்டாடப்பட்டு முடியும்? எத்தனை நாள் பண்டிகை? 7 நாள் பண்டிகை. அப்ப 7 நாள் பண்டிகை முடிஞ்சு என்ன பண்றாரு? வர்றாரு. நாம இந்த 3 நாள் என்னது நமக்கு ஒரு பண்டிகையாக இருக்குது. இது முடிஞ்சு என்ன பண்ண போறோம்? சிலர் போறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருனாக்க, பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். ஏன் இருந்தாரு? ஏன் அவங்க இருந்துட்டாரு அப்படின்னா, ஏன் இருந்தாரு? வேதாகமத்தின் காரியங்களை அவர் கற்றுக்கொள்ளணும். வேதாகமத்தின் காரியங்களை கேள்வி கேட்பதும் உணவுவதுமாக இருந்தார். அடுத்து பார்க்கிறோம், படிக்கலாம். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்தாரு? போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். முதல்ல இயேசு கிறிஸ்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா எங்க இருக்கணும்னு என்ன பண்ணாரு? தன்னுடைய மனதில ஒரு தெளிவுள்ளவர்களாக காணப்பட்டார். அடுத்தது அங்கு என்ன சொல்லப்படுகிறது மனசுல என்ன பண்ணாரு? கவனித்தார். என்ன பண்ணாரு? கவனித்தார். அப்ப நாமும் என்ன பண்ணோம்? அவரை போல கவனிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து நம்ம படிக்கலாம். அவருடைய புத்தியை அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்?
இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்ப நாமும் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் என்ன பண்ணோம்? இருக்கணும். இயேசுவை போல இருக்கும் பொழுது ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதல்ல என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து தாம் இருக்க வேண்டிய இடத்தை என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்தார். அடுத்து அது பிதாவுக்கு அடுத்த இடமாக இருந்தது. அடுத்தது வசனத்தை தன் இருதயத்தில் வைத்தார். அடுத்து நீதி நியாயங்களை விடாமல் நீதியின் வசனத்தில் பழகினார், அதில் நடந்தார். ஏன்னா கை கொண்டுதான் ஒரு விஷயத்த அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா மனுஷராய் இருக்கிற நம்மிடத்தில் சாத்தியமா அப்படின்னாக்க, நாம எந்த அளவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து நடந்த மாதிரி நம்ம நடக்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தவா என்ன பண்ணுவோம்? எவ்வளவு நேரம்? 10 இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? நாம சபையில கூடியிருப்போம். அடுத்தது காலையில எழுந்த உடனே பைபிள் படிச்சு ஜெபம் பண்றதுக்கு ஒரு எத்தனை நிமிஷம்? ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்குவோம். அப்புறம் புதன்களை இடைப்பட்ட நாள்ல கூடுகை இருக்குது, அதுல 1 மணி நேரம் நம்ம கலந்து கொள்வோம். அடுத்து மாலையில சிலர் வந்து படிக்கிறது வழக்கம். அது போல இதெல்லாம் சுருக்கமா கொஞ்சம் தான். ஆனா போனை எத்தனை முறை தொடுகிறோம்? பைபிள் எத்தனை முறை தொடுகிறோம்? இந்த போன் இருக்குனாக்க இது எத்தனை தடவை எடுத்து பார்க்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதை டச் பண்றோம்? ஆனா வேதத்தை என்ன பண்றது இல்லை, நம்ம எத்தனை முறை தொடுகிறோம்? எது அதிகமா இருக்குது? போனா பைபிளா? இப்ப போனு அப்ப எந்த அளவுக்கு நம்மள அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது? எதுக்கு அதிக முக்கியத்துவம் நாம கொடுக்கிறோம்? ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர் வேதத்துக்கு, சாட்சி ஆகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னாக்க, கண்களின் இச்சை, அடுத்தது மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாம் என்னது? உலகத்தினால் உண்டானவைகள். அப்படிதானே? அப்ப இதெல்லாம் அநேகர் நல்ல பிள்ளைங்களா நம்ம வளர்த்திட்டு இருக்கும்போது கூட இந்த போனை மட்டும் கொடுத்துட்டேன்னா இவங்க அப்ப உலகத்தினால் உண்டானவைகள் போல. இதை எனக்கு நான் என்ன புரிஞ்சுட்டுனாக்க, அந்த நெட்டுங்கிறது கூட சும்மா ஒரு வலை மாரி, மீன் பிடிக்கிற வலை மாரி போடாம உலகங்கிற ஒரு உருண்டை மாரி போட்டிருக்கு. அதன் மூலம் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே மனுஷனுக்குள்ளார வந்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மிடத்தில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஏன் சாத்தியமில்லைன்னாக்க, உலகம் விடாது, உலகம் விடாது சொந்தம், அடுத்தது ரத்த உறவு, உலக சிநேகிதர்கள், உலக சிநேகிதர்கள். இப்ப நிறைய வசனத்தை கடைபிடிச்சிட்டு வருவோம். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியம் அல்லது பிள்ளைகளுடைய சடங்கு காரியம், இப்படி வரும் பொழுது ஏன் இனி இதை செய்யல, ஏன் அதை செய்யல, ஏன் இதை கடைபிடிக்கல அப்படின்னு கிறிஸ்துவலா இருக்கிற நமக்கு சொந்த பந்தம் வந்து ஆலோசனை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அண்ணன் தனி வராதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் வந்து சொல்லுவாங்க. அப்ப வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கடைபிடித்து வரும் பொழுது அந்த நேரத்தில் நாம பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறி போவதற்கு என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை கொடுப்பாங்க. ரத்த உறவு ஒண்ணு சொன்னாக்க, உன் அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? உன் தம்பியை மறந்துட்டியா? என்ன நீ மதிக்கிறது தான் ஊழுதானா? நாம அவங்கள மதிக்கணுங்கிற பெயர்ல என்ன பண்ணுவோம்? தேவனுடைய வசனத்தை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது, அதுல என்ன பண்ண நாம ஜாக்கிரதையாக நாம
காணப்படணும். நிறைய நம்ம படிக்கலாம். அடுத்து கலாத்தியர் 6:14 படிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் உண்டாயிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அது போல அப்போஸ்தலனாகிய பவுலும் உலகம் எனக்கு சிலுவையில் அறியொன்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப அதனாலதான் பவுலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு? பாவியில் பிரதான பாவின்னு சொல்லி பஸ்ல சொன்னார். நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலை ஆக்குவான்னு சொல்லி கதறினாரு. ஆனா யாதொரு குற்றத்தையும் என்னிடத்துல அறியேன் காணேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துல இயேசு கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்த பவுல் சொன்னது போல நாமளும் என்ன சொல்லணும் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். அடுத்து ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. அப்ப நாம யார் என்னுடைய அடிப்படையில் பிழைக்கணும்? பிதாவுடைய வார்த்தையின்படி பிழைக்க வந்தவர்கள். நம்முடைய மாம்சம் மனசு சொல்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் இருந்தாதான் ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்தது 1 யோவான் 3:9-10. தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. போதும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவர் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தபடியினால் என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அடுத்தது யோவான் 11:7-10. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிந்து தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். சீசர்கள் என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே. ஒருத்தர் கல்லெறிய இந்த இடத்துல வந்துடுவானா அப்படின்னு துரத்தி விடும் பொழுது, வந்தா கல்லெறிஞ்சிருவோம்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோமா? நாம சொல்லுங்க, போவோமா? ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, இப்பதான் உன் மேல கோபமா இருக்கிறாங்க, மறுபடியும் அந்த இடத்துல போனா பிரச்சனை ஆயிரும் அப்படி சொல்லும்போது சொல்ல மாட்டோமா? அதே போலதான் சீசர்களுக்கு ஒரு எண்ணம். இப்பதான் கல்லறையை தேடுறாங்க, அதே இடத்துக்கு வாங்க போனான்னு சொல்லி இயேசுகிறது கூப்பிடுறாரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனாக்க, ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறவன் இடர மாட்டான்னாக்க, நான் சரியா செய்யும் பொழுது, நீதியா செய்யும் பொழுது, வசனத்தை மீறாது இருக்கும் பொழுது நான் பகல்ல நடக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அப்படி செய்தால் என்கிட்ட குற்றம் இருந்தா தானே கல்லெறிவாங்க, என்கிட்ட குற்றம் இல்லைன்னா கல்லெறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையை அவர் என்ன வாழ்ந்து காட்டினார்னு சொல்லி பார்க்கிறோம். உடனே அவரை திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இன்னொரு விஷயம் என்னக்க, பகல்ல சீராய் நடக்கிறது போல நம்ம நடக்கணும் பார்த்தோம். அடுத்தது நாம் பாவம் செய்வதற்கு, மீறுவதற்கு, இடர்கள் அடைவதற்கு சூழ்நிலைகள் அமையும். இயேசு கிறிஸ்துக்கும் அப்படி அமைஞ்சிச்சு. ஆனா அது என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்தாரு. எப்படி ஜெயித்தாரு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, நீ அந்த சித்தத்தை நிறைவேற்ற கூடாது, நீங்க மறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்ணாரு? சொன்னாரு. சொன்ன உடனே அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனை கேட்டவர்களை சிந்தியாமல் மனுஷனை கேட்டவர்களை சிந்திக்கிறாய். இப்ப நமக்கு ஒரு ஆலோசனை வருது அப்படின்னா, தேவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா, யாருடைய ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனை. மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம சுகபோகமா இருக்கிற மாதிரி, நம்மளை மகிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஆலோசனை வந்தா, அது தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தையான வார்த்தைகள் அல்ல.
அடுத்து ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தையும் காண்கிறபடியால் இடரமாட்டான். அந்த பக்கம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி நல்லா போலாம். ஆனா இந்த இடத்துல இருள் இருக்கிற மாதிரி. இதுல என்ன பண்ணுவோம், வெளிச்சம் இல்லாதனால எந்த இடத்துல படிக்கட்டு இருக்குன்னு சொல்லி தெரியாத இடறி விழுந்து விடுவான். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதில்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். தேவனை தன்னுடைய சொந்த பிதான்னு சொல்லி சொல்றதுனாலையும் ஓய்வு நாள் கட்டளையை மீறினார்னு சொல்லியும். ஓய்வு நாள் கட்டளை என்ன மீறினாரு இயேசு கிறிஸ்து? விறகு பொறுக்கினாரா? வேலைக்கு போனாரா? ஆலயத்துக்கு வராம இருந்தாரா? சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்னு பிதாவானவர் அந்த இடத்துல குறிப்பிடத பார்க்கும். ஆனா சாதாரணமான வேலை செய்யல, சுகமாக்குறார். ஒரு மனுஷனை ஓய்வு நாள்ல சுகமாக்குவது சரிதான் அப்படின்னு சொல்லி மெய்ப்பிக்கிறார். அப்ப அதனால இவரிடத்துல நீதி இருந்தது. அவர் வசனத்தை என்ன பண்ணல, மீறல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அப்பொழுது அப்ப ஏன் இப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை தான் என்ன பண்றாரு, செய்யறாரு. அப்ப நாம பிதாவானவர் செய்யறது என்னென்ன பார்க்கிறோம். நாம என்ன பண்றோம்னாக்க உலகத்துல யார் என்ன செய்யறாங்க, நம்ம பக்கத்துல என்ன செய்யறாங்க, நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி நம்ம நடந்துக்க பார்க்கிறோம். ஆனாலும் நல்ல விதமா நடந்துக்கிறத நம்ம நோக்கி பார்க்கலாம், சந்தோஷம். விசுவாசத்தில் மாதிரியை காண்பிக்கக்கூடிய ஒரு சகோதரி நோக்கி பார்க்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாரு? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அல்லாமல் வேறொன்றை தாம என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்ப அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் இயேசு கிறிஸ்து செய்யல, சுயமா எதையும் செய்யல, சுயமா எதையும் போதிக்கவும் இல்லை. அப்ப அதே போலதான் அவரை பின்பற்றக்கூடிய நாமும் சுயமா எதையும் பேசக்கூடாது, சுயமா எதையும் செய்யக்கூடாது. இது நான் சொல்றேங்க, இது என் கருத்து, நான் நினைக்கிறேன், இது நல்லதுன்னு பாக்கிறேன், இதெல்லாம் என்ன பண்ணல, இப்படி அவர் சொல்லவே இல்லை. பிதாவன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு பிரியமானதையே குமாரன் செய்தார். அதனாலதான் அவர் பாவமில்லாதவராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனாலதான் வேதத்தை அவர் என்ன பண்ணாரு, படித்து மனதுல வைத்து இருந்தார்னு பாக்கிறோம். அதனால நிறைய வசனத்தை பார்க்கலாம், நேரம் இல்லாதனால. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு விருப்பம் ஒளியை பார்க்கலையும் இருளை விரும்புகிறது. மனுஷ வாழ்க்கையில நாம இருளை விரும்புவோமா வெளிச்சத்தை விரும்புமா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எதை விரும்புவோம்? வெளிச்சத்தை விரும்புவோம். ஏன்னா நாம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாக நாம இருக்கிறோம். அன்றியும் ஒருவரும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவார் என்றார். என்னைக்கும் ஒரு புளிப்பு தன்மையுடைய பழச சாப்பிட்டாங்கனாக்க புதுசா ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து புதிய உபதேசத்தை கொண்டு வந்து அநேகருக்கு கொடுத்தாரு. எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? அந்த உபதேசம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல, ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் யாருனாக்க சீசர்ல தான் அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு பாக்குறோம். மத்த எல்லாரும் நம்பாங்க, எங்களுக்கு மோசடி உபதேசமே போதும், அவருடைய சட்டத்திட்டங்களே போதும், நீங்க எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருந்தாக்க, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே.
அதனால நாம் என்ன பண்ண மாட்டோம், இடற மாட்டோம். அப்ப நாம் இருக்கும் நிலை எது, எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? அப்ப பழைய வாழ்வின் ருசியிலேயே பழைய மனுஷன் சுபாவத்தில் இருக்கிறோமா, புதிய மனுஷனுடைய சுபாவத்தில் இருக்கிறோமா, அல்லது புது சிருஷ்டியுடைய சுபாவத்தில் இருக்கிறோமா? எந்த ஸ்டேஜில் நாம இருக்கிறோம்? இன்னும் அப்ப புதுசை நம்ம விரும்பாம பழைய நிலையிலேயே நாம இருக்கக்கூடாது. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் அப்ப பிதாவன் எதை செய்யறாரோ அதை குமாரன் பார்த்து செஞ்சார். அதை தவிர வேறொன்றும் செய்யல. ஆனா நம்ம அதை தவிர வேற பல விஷயத்தை செய்யறோம். செய்யறோமா இல்லையா? இயேசுகிறது என்ன செஞ்சாரா? பிதாவுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யறோமா? என் குடும்பத்தாருக்கு என்ன பிடிக்கும், என் சகோதரனுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா என்ன மதிக்க மாட்டாரு. இதுக்காகவே நாம் என்ன பண்றோம், நம்மள மாத்திக்க விரும்புறோம். ஆனா இயேசுகிறது அப்படிப்பட்ட எந்த ஒரு சிந்தனையும் போகல. யாரை குறித்தும் எவரை குறித்தவருன்னு இல்ல, கவலையே இல்லைன்னு பாக்குறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். தேவனுடைய காரியத்துல குறுக்கிட்டு தன்னுடைய தாயே வந்து சொன்னாலும் அவர் என்ன பண்ணல, மாறி நடக்கல. அவர் வெளிச்சத்துலதான் நடந்தார். பிதாவுடைய வார்த்தையின்படிதான் அவர் நடந்தான்னு பாக்குறோம். இன்னைக்கு என்ன பண்றதுங்க, அம்மா சொல்லிட்டாங்க, நான் கேட்டுதான் ஆகணும். அப்ப ஒரு சகோதரன், ஒரு மூப்பர்கள் சபையில ஒரு காரியத்தை ஒரு விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு தாயே வந்து சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கலாமா? ஆண்டவருக்கு இதுதான் பிரியம், இதைதான் நான் செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணும், நாம இருக்கணும். இயேசுகிறதை போல இருக்கணும். மாத்தி வரட்டும். சரி, நம்முடைய வாழ்க்கையில அவர் எவைகளை செய்தாரோ அவைகளை தெரிந்தாலும் நம்ம செய்ய முடியாத அளவுக்கு ஒண்ணு மறந்துடுறோம். அடுத்து என்ன பண்றோம்னாக்க மீறி செய்யறோம். அந்தப்படியே செய்யாமல் இதை கொஞ்சம் செய்யறோம். என்னால கொஞ்சம் கொஞ்சம் தாங்க முடியுது, முழுசா என்னால என்ன பண்ண முடியல, வசனத்துக்கு நடக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கோபம் வரும்போது, சண்டை வரும்போது, நம்ம சோதிக்கப்படும் வேலையில நம்ம எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோங்கிறத நாம பார்க்கணும். அடுத்து லூக்கா 11ஆம் அதிகாரம் 27 முதல் 28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். இன்னைக்கு என்னென்ன வசனம் சொன்னாங்களோ, என்னென்ன வார்த்தைகளை சொன்னாங்களோ, கேள்விப்பட்டோமோ, அதையெல்லாம் என்ன பண்ணும், அதை கேட்டு காத்து கொள்ளணும். கேட்கறீங்கள என்ன போட்டிருக்குது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளணும். என்ன போய் வந்து 3 நாள் மீட்டிங்ல பேசுனதை கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா என்ன பண்ணணும், நம்ம உள்ளத்துல வைக்கணும். இயேசுகிறது அப்படி வைத்திருந்தாருன்னு பாக்குறோம். சரி, நம்முடைய பாவங்களை நாம் இறைவனுக்கு அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும். பாவம் இருக்குது, சில நேரம் தவறிட்டோம், அது என்ன பண்ணணும், நாம அறிக்கை செய்யணும். அப்ப அறிக்கை செய்யும் பொழுது அவர் வாக்கு மாறாதவரும் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், நமக்கு மன்னிப்பார். நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால என்ன பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் நாம கடைபிடிக்கணும். தர்மம் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல
உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நாம ஒரு தர்மம் பண்ணோம்னாக்க என்ன பண்ணக்கூடாது? அது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிட்டோமாக்க, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், அது யாராவது சொல்லியே ஆகணும். ஆனா அப்படி சொல்லக்கூடாது நிக்கிறார். நம்ம எத்தனை பேர் சொல்லாம இருக்கிறோம்? அடுத்து, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதனுடைய பொருள் என்னன்னாக்க, கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு செய்தால்தான் பிதாவை விசுவாசிக்கிறோம். செயல் வடிவத்தில் கொண்டு வரலைன்னா நம்ம விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம் என்று பொருள். நான் என் சுயம் உங்களுக்கு படிங்க. இயேசு உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வா, தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப என்ன சொல்றாருனாக்க, இயேசு கிறிஸ்துடைய வசனம் நமக்குள்ளார நிலைத்திருக்கணும். அந்த கிறிஸ்துடைய வசனத்துல தான் ஜீவன் இருக்குது. அதை தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? டைம் இருக்குதா? பைபிள் எடுக்கிறோமா? அதாங்க ஹெட்போன் போட்டுட்டு நான் கேட்கறேன். பைபிள் இருந்து நிறைய பேர் சொல்றாங்களே, நாம தனியா ஆராய்ஞ்சு பார்க்கணும். கேட்கறது தப்புன்னு சொல்லல. எல்லாருடைய சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஆனா வேதத்தை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யார் சொன்னது? எஸ். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால யாரு குணசாலிகளா இருந்தாங்க? இப்ப நாமும் அப்படிப்பட்ட வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு அனுகிரகம் செய்வார். அதன் அடிப்படையில் இல்லாம வேற எதிலையாவது போனமாக்க வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டாலும் சரி, இந்த வார்த்தையின்படி நம்ம கேட்காவிட்டாலும் சரி, விடியற் காலத்து வெளிச்சம் இல்லாததுனால இடறி போய்விடுவோம். இடரில் வருவது அவசியம். யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க? தடுக்கலையும் சறுக்கலையும் நமக்கு முன்னாடி போடுவாங்க. போடுறதுக்கு சாத்தான் யாரையாவது ஏற்பாடு பண்ணுவான். அதில் மாட்டக்கூடாதுனாக்க வேத வசனம் சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒருவன் பகலிலே நடந்தால் சீராய் நடப்பான், இடறி போக மாட்டான், போக முடியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமீன்.